பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தரை நம்மை கரப்பிடித்து வழி நடத்தினார். அதிலும் கர்த்தர் தேவஜனங்களாகி நம்மை அவருக்குள் பலப்படுத்த விசேஷமாய் நமக்காக அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேவபிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குள்ளே பலப்பட கர்த்தர் நமக்கென நியமித்த பாதையில் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் நித்திய ஜீவனை நோக்கின அந்த நேர்வழியாய் நாம் செல்ல மீண்டும் ஒரு விசை கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நம்மோடு கூட பேச போகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி தந்த வாக்குத்தத்தத்தை தான், தேவன் நம்மை பலப்படுத்தும்படியே தந்த வாக்குத்தத்தத்தை தான் தேவபிள்ளைகளாகி நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 9வது அதிகாரம், அதனுடைய 15வது வசனம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்த போகிறார், நம்மை பலப்படுத்த போகிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு மாதத்தையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு தேவபிள்ளைகளாகி நாம் துவங்கும்படியால் வேதத்திலிருந்து நமக்கு அநேக விசேஷித்த வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார். வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் விசேஷித்த வார்த்தைகள் தான். ஆனாலும் அந்த மாதத்தை துவங்கும் பொழுதே நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் பலப்பட, கர்த்தருடைய வருகை வரைந்த நாம் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க தேவன் நம்மை அறிந்து நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கான வார்த்தையை தருகிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. அப்படி பார்த்தா தேவன் நமக்கு தருகிற எல்லா வாக்குத்தத்தமும், நம்மோடு கூட அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே பரத்திலிருந்து நமக்காக அருளப்படுகிற ஈவு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை நமக்கு தந்த தேவன் அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியங்களை மீண்டும் ஒரு விஷயம் நமக்கு நினைவூட்ட விரும்புகிறார், நம்மை பலப்படுத்த, நம்மை அவருக்குள் நிலைநிறுத்த. இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் தேவபிள்ளைகளாக நம்மை அதிகமாய் பலப்படுத்துவதை நம்மால் உணர முடியும். என் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலே நான் நாட்டுவேன். எப்படி நாட்டுவேன் தெரியுமா? இனி பிடுங்கப்படாதபடிக்கு அவர்களை நாட்டுவேன். தேவபிள்ளைகளாக நாம் அநேக சூழ்நிலைகள்ல அலைந்து தெரிகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தோம். அது எதை உணர்த்துகிறது? நமக்குரிய ஸ்தானம், நமக்குரிய நன்மை, தேவன் நமக்கென வைத்திருந்த ஆசீர்வாதங்கள், இவைகளில் இருந்து நாம் பிடுங்கி போடப்பட்ட அந்த நிலையை உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை, அலைந்து திரிகிற ஒரு நிலை. வெறுமையாக்குகிறவர்கள் திராட்சை கொடியை வெறுமையாக்கி போட்டாலும், வெறுமையாக்குகிறவர்கள் தேவ பிள்ளையின் வாழ்க்கையை வெறுமையாக்கி போட்டாலும், நான் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நல்ல தேவன். சத்துருக்கள் தேவபிள்ளைகளாக நம்மை எவ்வளவுதான் நமக்குரிய நன்மையிலிருந்து துரத்தினாலும் தேவன் தேவ பிள்ளைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார், கைவிட மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணினவர். யாக்கோபு அலைந்து திரிந்த பொழுது கர்த்தரே அவனுக்கு வெளிப்பட்டு அவனோடு கூட அவர் இருப்பதையும், தேவதூதர்கள் தேவனிடத்திலிருந்து அவனுக்காக ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்கிறதை அவனுக்கு தெரியப்படுத்தினான். அவனோடு கூட பேசி அவனுக்கான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று. அதன் பிற்பாடு வேதத்திலே கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடையவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றின பிற்பாடும் அவர் என்ன பண்ண மாட்டார்? தேவஜனங்களாக நம்மை கைவிட மாட்டார். அவர் நல்ல தகப்பன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொன்னதை சொன்னபடி ஏற்ற காலத்தை நிறைவேற்றுவார். தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன? நமக்குரிய நன்மையை நம்மை நிலைக்க பண்ண போகிறார். நித்திய நிரந்தர அஸ்திபாரம் உள்ள தேவஜனங்களாய் நம்மை மாற்ற போகிறார். நமக்கான அஸ்திபாரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அஸ்திபாரத்தோடு இணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளால் இனி பிடுங்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை நாட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவ ஜனங்களுடைய இருதயம்
கர்த்தர் பாராட்டுகிற அன்பை உணர்ந்து அது கொழுந்து விட்டு எரிவதை நம்மால் உணர முடியும். கர்த்தரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அதை உணர முடியும். இனி பிடுங்கப்படாதபடிக்கு நான் உன்னை நாட்டுவேன் என்று வாக்குப்படுகிறார். உன்னை நித்திய நிரந்தர அஸ்திபாரம் உள்ளவன் ஆக்குவேன். அது மாத்திரமல்ல, உன்னை நிலைப்படுத்துவேன். அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? அலைந்து திரிந்த, தூரமாய் துரத்தப்பட்ட, நமக்குரிய நன்மையை மற்றவர்கள் பறித்து கொண்ட அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்மை கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நான் உன்னை நிலை நிறுத்துவேன். அதை தம்முடைய தாசனாகிய பேதுருவை கொண்டு நிருபங்களிலே எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி எழுதி கொடுக்கிறார் தெரியுமா? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் அப்படியே விடமாட்டார். கர்த்தர் தேவ பிள்ளைகளை கைவிடாமல், விட்டு கொடுக்காமல் அவர் அவர்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? அவர் அவர்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்ப தேவன் நம்மை இனி பிடுங்கப்படாதபடிக்கு நாட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறாரே. அப்ப அந்த ஒரு நிலையிலே நம்மை நிறுத்துவதற்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகள் என்ன தெரியுமா? அவர் நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். சும்மா எடுத்து கொண்டு வந்து அவர் என்ன பண்ணல? தம்முடையவர்களை நாட்டல. எகிப்திலிருந்து ஒரு கொடியை, ஒரு திராட்சை கொடியை நான் கொண்டு வந்து ஜாதிகளை துரத்து விட்டு நாட்டினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அப்படி எடுத்துட்டு வந்து அவர் உடனே நாட்டல. அதை நிலைப்படுத்துவதற்கு முன்பதாக கர்த்தர் அவர்களை சீர்படுத்துகிறார், அதன் பிற்பாடு ஸ்திரப்படுத்துகிறார், அதன் பிற்பாடு பலப்படுத்துகிறார். இந்த காரியங்களை செய்து விட்டுதான் தேவ பிள்ளைகளை அவர்களுக்கு அவர் கொடுத்த நன்மையிலே நிலைநிறுத்துகிறார். எடுத்த உடனே கர்த்தர் தந்த நன்மையில நிலை நிறுத்தினான். தேவ ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியாது? அந்த நன்மையை நிரந்தரமாய் அனுபவிக்க முடியாது. தேவ பிள்ளைகளாகி நாம் இன்னும் நிலை நிறுத்தப்படலையா? அப்படின்னா நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய தேவனால் சீர்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஸ்திரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்பொழுது தேவன் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி இந்த காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்து முடிக்கிறாரோ அதன் பிற்பாடு நிச்சயமாக தேவஜனங்களாகி நம்மை நிலைநிறுத்துவார். அதற்கான வாக்குத்தத்தமாய் தான் இந்த மாதத்துல இந்த வார்த்தையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா தேவ பிள்ளைகளாகி நாம் சீர்படுத்தப்படாமல், ஸ்திரப்படுத்தப்படாமல், பலப்படுத்தப்படாமல் தேவன் நமக்கு தந்த நன்மையிலே நாம் நாட்டப்பட்டோமானால் நம்மளால என்ன பண்ண முடியாது? அதிலே நிரந்தரமாய் அந்த நன்மையை அனுபவிக்க முடியாது. அதை தேவன் அறிந்திருக்கிறார். இப்படியே நம்முடைய வாழ்க்கை போச்சுன்னா நாம் வழியிலே சோர்ந்து போவோம் என்பதை அறிந்துதான் கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மை சீர்படுத்துறாரு, ஸ்திரப்படுத்துறாரு. அதோட விடல, பலப்படுத்தி நிலை நிறுத்துறாரு. ஏன்னா பலம் இல்லைன்னா நிலை நிற்க முடியாது. இந்த ஒரு அனுபவத்தை தேவ பிள்ளைகளாகி நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை நிலைநிறுத்தும் என்று கர்த்தரை நோக்கி மன்றாடுகிற தேவஜனங்களாகி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை நிலை நிறுத்தும்படியான காலம் சமீபத்ததுனால உன் வாழ்க்கையை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உன் வாழ்க்கையில உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி பலப்படுத்தின பிற்பாடு கர்த்தர் தேவஜனங்களாகி நம்மை எப்படி எகிப்திலிருந்து தேவன் தம்முடையவர்களை மீட்டு வனாந்திரத்திலே நடத்தி அதன் பிற்பாடு அவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணின கானானிலே அவர்களை கொண்டு போய் சேர்த்து இனி பிடுங்கப்படாதபடிக்கு நாட்டினாரோ அதே போல தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் செய்ய வல்லவரும் போதுமானவர் உண்மையுள்ளவருமாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் மீண்டும் ஒரு விஷயம் நமக்கு நினைப்பூட்டி நம்மை பலப்படுத்துகிறார். இனி பிடுங்கப்படாதபடிக்கு ஒரு நித்திய நிலையான அஸ்திபாரம் உடையவர்களால் தேவன் நம்மை நாட்டப் போகிறார். தேவன் நம்மை நிலை நிறுத்த போகிறார். இப்படி தேவன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது தேவ பிள்ளைகளாகி நாம் பெற்றுக்கொள்ளுகிற அநேக நன்மைகள் இருந்தாலும் இந்த நாளிலே 2 பிரதானமான நன்மைகளை நாம் தியானித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராய் இருப்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்று கர்த்தர் நமக்கு 2 பிரதானமான நன்மைகளை காண்பித்து தரப்போகிறார். ஒன்று, தேவ பிள்ளைகளாகிய நம்மை நம்முடைய தேவன் நாட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படி தேவன் நம்மை நமக்கென தேவன் வைத்திருக்கிற நன்மையிலே நாட்ட வேண்டுமானால், நிலை நிறுத்த வேண்டுமானால், முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணணும்? நம்மை அவருடைய கரத்திலே அவரை எடுக்கணும். இது கர்த்தர் நமக்கு செய்கிற பெரிய கிருபை. தகுதியே இல்லாத நம்மை, ஒருவரும் விரும்பாத நம்மை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட நம்மை
உயிரோடு வாழக்கூட தகுதி இல்லை என்று எல்லா ஜனங்களாலும் கைவிடப்பட்ட நம்மை சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய கரத்திலே எடுக்கிறார். இது நாம் பெற்றுக்கொண்ட மேலான ஆசீர்வாதம். இதற்கு நிகரா இந்த உலகத்தில் வர எந்த நன்மையும் கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் கரத்திலே நானும் நீங்களும் இருப்பதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேற எதுவுமே கிடையாது. ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்த நம்மை அவர் தம்முடைய கரத்திலே எடுத்ததுனால்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொண்டோம். சிம்பிளா சொல்லணும்னா, நாம் உயிரோடு இருக்கிறது கூட கர்த்தர் நம்மை அவருடைய கரத்திலே எடுத்ததுனால்தான். இல்லைன்னா எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு எப்பவுமே என்ன பண்ணிருப்பான்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தன் கரத்தை நீட்டிருப்பான். இன்று பிசாசு தந்திரங்கள் எல்லாமே அவமாய் போகவும், தேவ பிள்ளைகளாக நாம் ஜீவனோடு வாழவும், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்கவும் என்ன காரணம்? கர்த்தர் நம்மை அவருடைய கரத்தில் எடுத்ததுனால்தான். எப்படிப்பட்ட கரம்? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம். அந்த கரத்திலே அவர் நம்மை வரைந்து வைத்ததுனால்தான் இன்று நாம் ஜீவனோடு இருக்கிறோம். என் உள்ள கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றார். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறதுன்னு சொல்றார். இப்படி தேவ பிள்ளைகளாக நம்முடைய மதில்கள் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறதுனாலதான் அதுல எந்த திறப்பும் வராதபடிக்கு, சத்ருவின் உட்புகுதல் அங்கே நடக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பத்திரமாய் காத்துக் கொள்கிறார். சகரியா 2:5 ஆண்டவரே சொல்றாரு, நான் அதை சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக வெளிப்படுவேன் என்று. அப்போ கர்த்தர் நம்மை சுற்றி அக்னி மதிலா இருக்கிறார். எதனால? அவர் கரம் நம்மை எடுத்ததுனால, அவர் கரம் நம்மை உருவாக்குனதுனால, அவர் கரம் நமக்கென வைத்திருக்கிற நன்மையில, நமக்கென தேவன் வைத்திருக்கிற நன்மைகள்ல கர்த்தர் நம்மை நாட்டும்படியால் அவருடைய கரம் நம்மை எடுத்ததுனால. இது நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம். சகலத்தையும் சிருஷ்டித்த கரம், அவருடைய கரம் சத்துருக்களை நொறுக்கி போட்டது. அப்படி பார்த்தா தேவர்களாகிய நானும் நீங்களும் அந்த கரத்தால நொறுக்கப்பட வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவர்கள். பாவத்துல, உலகத்துல, மாம்சத்துல உழன்று கொண்டிருந்த நம்மை நொறுக்கி போடாமல், அழித்து போடாமல், நம்மை உருவாக்கி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தும்படியாய், நமக்கென தேவன் வைத்திருக்கிற நன்மையிலே நம்மை நாட்டும்படியா அந்த கரம் நம்மை எடுத்தது. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் தான் நம்மை அவருடைய உள்ள கையில வரைந்திருக்கிறார். அதனால் மட்டும்தான், அவர் நமக்கு பாராட்டின அன்பினால் மட்டும்தான் அவர் நம்மை அவருடைய கரத்திலே எடுத்தார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கை இதற்கு சாட்சியா இருக்கிறது. அதுவும் முக்கியமா தாவீதின் வாழ்க்கை இதற்கு ஒரு சாட்சியா இருக்கிறது. தாவீதின் வாழ்க்கையில எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த தாவீதை, ஆடுகளுக்கு பின்பதாக ஆட்டு தொழுவத்திற்குள் கிடந்த தாவீதை கர்த்தர் கரத்துல எடுத்தார். அப்படி தேவன் தாவீதை நம்முடைய கரத்துல எடுத்ததுனால தகப்பனால் கூட மறக்கப்பட்ட நிலையில் இருந்த தாவீதை இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் தேவன் ராஜாவாய் உயர்த்தினார். அந்த தாவீதின் வம்சத்தில் தான், தாவீதின் குமாரனாகத்தான் சர்வ வல்லமுள்ள தேவன் அறியப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது தாவீதின் குமாரனாகத்தான் அறியப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்தும் பொழுது கூட தாவீதின் திறவுகோலை உடையவராகத்தான் தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு தேவன் தாவீதை உயர்த்தினார். இது எதனால தெரியுமா? எல்லாரும் ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட தாவீதை, அற்பமா எண்ணப்பட்ட தாவீதை, புறக்கணிக்கப்பட்ட தாவீதை, ஒரு தெள்ளுப்பூச்சியை போல தீமையே செய்யாமல் இருந்தாலும் கொல்லும்படியால் துரத்தப்பட்ட அந்த தாவீதை தன் ஜீவனை பாதுகாக்க வனாந்திரமாய் ஓடி ஒளிந்த அந்த தாவீதை கர்த்தர் தம்முடைய கரத்துல எடுத்ததுனால, கர்த்தருடைய கரம் எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனால் ஆகும். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை இனி பிடுங்கப்படாதபடிக்கு நாட்டுவேன். அதற்காக தேவன் செய்கிற முதல் காரியங்கள் தெரியுமா? தேவன் நம்மை அவருடைய கரத்துல எடுக்கிறார். இப்படி தேவனுடைய கரம் நம்மை எடுக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு பிரதானமான நன்மை என்ன தெரியுமா? அதை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறார். எடுத்துக்கொள்ளும் சங்கீதம் 89 அதிகாரம் அதனுடைய 21 வசனம். என் கை அவனுடைய உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம். தேவனுடைய கரம் நம்மை எடுக்கும் பொழுது அதற்கு முன்பாக நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமாய் இருந்தாலும், வெறுமையாய், பலன் இல்லாததாய், ஒன்றுக்கும் உதவாததாய், ஒன்றுமே இல்லாததாய்,
அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் எப்படி தாவீது ஆட்டு தொழுவத்திலே ஆடுகளுக்கு பின்பதாக சென்று கொண்டிருந்த அந்த நிலையில் இருந்தானோ அதே போல நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், ஏன் சொல்லப்போனா அதை விட மோசமான நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், கர்த்தருடைய கரம் நம்மை எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது தெரியுமா? கர்த்தருடைய கரம் நம்மை பலப்படுத்தி தேவ பிள்ளைகளாக நம்மை பலனுள்ளதாக அது மாற்றுகிறது. பலனற்று போயிருந்த நம்மை, எந்த ஒரு காரியமும் செய்ய பலன் இல்லாத நிலையில் இருந்த நம்மை, சத்துரு எளிதாய் பிடிக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இனி பிடுங்கப்படாதபடிக்கு நாட்டுவேன் என்று வாக்குப்படினாரே, அதற்கு கர்த்தர் முதலாவது செய்கிறது நம்மை அவருடைய கரத்திலே எடுக்கிறார். அவர் எடுத்து பேதுருவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நிருபத்தில் எழுதி கொடுத்த பிரகாரமே நம்மை பலப்படுத்துகிறார். தாவீதின் வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினார். யுத்தத்திற்கான வஸ்திரம் கூட போட தெரியாத தாவீதை சங்கீதம் 144 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினார். அவர் பழக்குவித்தார். தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். கர்த்தர் நம்மை அவருடைய கரத்திலே எடுத்து கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். எப்படி தெரியுமா? நம்மை பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய தேவர்களாக நமக்கு முடியாமல் போன காரணம் என்ன தெரியுமா? நமக்கு பலன் இல்லை. அப்படி பலன் இல்லாமல் முடங்கி போய் ஒன்றுக்கு உதவாத நிலையில் தள்ளப்பட்ட நிலையில் இருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து முதலாவது அவர் செய்கிற காரியம் நம்மை பலப்படுத்துகிறார். தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினார். தாவீது செய்த எல்லா யுத்தத்திலும் தாவீது ஜெயம் எடுக்க என்ன காரணம்? கர்த்தருடைய கரம் அவனை எடுத்தது. கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. அவனை பலப்படுத்தினது, அவனை பழக்குவித்தது, அவனை உருவாக்கினது. தேவன் பலப்படுத்தி கர்த்தர் சித்தமான கிரியைகளை தாவீது செய்யும்படியாய் அவனை உருவாக்குகிறார். தாவீது மகா புத்திமானாய் நடந்து கொண்டதை பார்த்து சவுல் பயந்தான். ஆனா தாவீது மகா புத்திமானா அப்படின்னு கேட்ட நிச்சயமா இல்லை. என் புத்தியினத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்று தாவீதை தன்னை குறித்து கர்த்தரிடத்துல சொல்றதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதுவுமே தெரியலனாலும், நம்மை கொண்டு எந்த பிரயோஜனமே இல்லைனாலும், நாம் கர்த்தருடைய கரத்திலே இருந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதால் பலப்படுத்தப்பட்டதால் கர்த்தர் என்னென்ன காரியங்கள் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ, எந்தெந்த நன்மைகளை நமக்கே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதற்குரியவர்களால் தேவன் நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மை அவருடைய கரத்தை எடுத்து அவர் உருவாக்குவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல வரவழைக்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற முதல் நன்மை, நம்மை அவருடைய கரத்தில் எடுத்து அவர் பலப்படுத்துகிறார். பலப்படுத்தி கர்த்தர் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சித்த வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் அனைத்தையும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை செய்ய வைக்கும். இதுதான் தாவீதும் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவையுடைய கிருபை என்று உள்ளது. கர்த்தாவையுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நானும் நீங்களும் கர்த்தருடைய கரத்தின் கிரியை அதை நெகிழ விடாமல் கைவிடாமல் அவருடைய பெரிதான கிருபையினால் தேவர்களாகிய நம்மை கொண்டு கர்த்தரை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்மை பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவார். கர்த்தருடைய கரம் நம்மை எடுக்கும் பொழுது தேவர்களாகிய நாம் பலப்படுத்தப்படுகிறோம். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மை என்ன தெரியுமா? இனி பிடுங்கப்படாதபடிக்கு நாட்டுவேன் என்று வாக்குப்படின கர்த்தர் தம்மால் நாட்டப்பட்ட தேவ பிள்ளைகளை இனி சத்துரு பிடிக்கு போடாதபடிக்கு எந்த கரம் நம்மை நாட்டினதோ அந்த கரம் நம்மோடு கூட இருக்கும். இதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற இரண்டாவது பிரதானமான ஆசீர்வாதம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கும். இதையும் நாம் தாவீதின் வாழ்க்கையில பார்க்கலாம். தாவீதின் வாழ்க்கையில அநேக சத்துருக்கள் தாவீதுக்கு எதிர்த்து வந்தாங்க. தாவீது யாருமே தெரியாம இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க? தாவீதுக்கு எதிராய் சத்ருவாய் அவனை பின்தொடர்ந்தாங்க. ஒரு நாட்டின் ராஜாவை காரணமே இல்லாம தாவீது மேல பொறாமப்பட்டு தாவீதை கொல்லும்படியாக துரத்தினான். இப்படி தாவீதை சுற்றி சுற்றி எல்லா விதத்திலும் நெருக்கம், எல்லா விதத்திலும் சத்ருவால் துன்பப்படுத்தப்படுகிற ஒடுக்கப்படுகிற நிலை. எந்த நேரத்துல எந்த சத்ரு கொலை செய்ய வருவானே தெரியல, அந்த அளவுக்கு தாவீது நெருக்கப்படுகிறான். ஆனா இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு துன்பம், இவ்வளவு எண்ணி முடியாத சத்துருக்கள் தாவீதை சூழ்ந்திருந்தாலும் தாவீதின் வஸ்திரத்தின் ஓரத்தை கூட சத்ருவால் தொட முடியும். இது எதனால் நடந்தது தெரியுமா? தாவீதை நிலைநிறுத்தும்படியா அவனை கரத்திலே எடுத்த தேவன்
அவனோடு கூட இருந்தான். சிங்கத்திற்கு முன்பதாக, கரடிக்கு முன்பதாக, கோலியாத்திற்கு முன்பதாக நிற்கும் பொழுதும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. யாராலுமே எதிர்க்க முடியாத சத்துருக்கள் தாவீதுக்கு முன்பதாக மடிந்து விழுந்தார்கள். இதெல்லாம் எதனால? தாவீது இனி பிடுங்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது, அவனை பாதுகாத்தது. தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் கர்த்தர் தன்னை நீங்களாக்கி மீட்ட நாளிலே தாவீது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 18. அந்த சங்கீதத்தை தாவீது சொல்றாரு, அதனுடைய 16வது வசனத்துல, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஜல பிரவாகம் போல சத்துரு தாவீதுக்கு விரோதமாய் வரும் பொழுது கர்த்தருடைய கரம் தாவீதோடு கூட இருந்தது. அதனால என்னாச்சு? சத்துரு தாவீதை மேற்கொள்ளவில்லை, கர்த்தருடைய கரம் தாவீதை அந்த சத்துருக்களின் மத்தியில் இருந்து மீட்டு அவனை தூக்கிவிட்டு அவனை பத்திரமாய் பாதுகாத்தார். கண்மலையின் உச்சியிலே அவனுக்குரிய நன்மையிலே அவனை நிறுத்தினான். கர்த்தரை துதிக்கும் புதிய பாடலை அவனுக்கு கொடுத்தார். இதே போல தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில இனி பிடிக்கப்படாதபடிக்கு நாட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரே, ஆனால் இனி சத்துரு நம்முடைய வாழ்க்கையில முன் போல நம்முடைய நன்மையிலிருந்து நம்மை துரத்தாதபடிக்கு, நம்முடைய நன்மையை சத்துரு அபகரிக்காதபடிக்கு, நம்மை பிடுங்கி போடாதபடிக்கு எந்த கரம் நம்மை நாட்டினதோ அதே தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும், நம்மை பாதுகாக்கும், நம்மை வழிநடத்தும். எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று அந்த கரம் நம்மை வழிநடத்தும். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று என்ற வசனத்தின் பிரகாரமே கர்த்தர் தாவீதை நடத்தினான். தாவீதின் வாழ்க்கையில எப்படி தாவீது கர்த்தருடைய கரத்தினால் பாதுகாக்கப்பட்டான் தெரியுமா? தாவீது கர்த்தருடைய ஆலோசனைப்படியே தன் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தான். கர்த்தர் சொல்வதை கேட்டு, கர்த்தருடைய சித்தம் செய்து, எப்பொழுதும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்து அவனை பாதுகாப்பதை உணர்ந்து அந்த கரம் அவனை எப்படி வழி நடத்துகிறதோ அந்த வழி நடத்துதலுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான நன்மைகள். கர்த்தர் தேவர்களாக நம்மை இனி பிடுங்கப்படாதபடிக்கு நாட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறான். அதற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற முதல் காரியம், நம்மை அவருடைய கரத்திலே எடுக்கிறார். நம்மை அவருடைய கரத்திலே எடுத்து ஒன்றுக்கு உதவாத நம்மை அவர் பலப்படுத்துகிறார். சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நிலைநிறுத்துவதற்கு முன்பதாக தேவர்களாகி நாம் பலப்பட வேண்டும். பலன் எல்லாம் என்ன பண்ண முடியாது, நமக்கான நன்மையிலே நாம் சுதந்திரிக்க முடியாது, நம்மால் நிற்க முடியாது. யுத்தம் கர்த்தருடையது, ஆனா அதற்காக தேவர்களாகி நாம் நிற்கணும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று வேதம் நமக்கு வசனத்தை காண்பித்து தருகிறது. வேதம் நம்மோடு கூட பேசுகிறது. நம்ம நிற்கணும். நாம் நின்றால்தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். சத்துருக்கள் மடிந்து விடுவார்கள். நமக்குரிய நன்மையிலே, சுதந்திரத்திலே நம்மை கொண்டு தேவன் நிலைப்படுத்துவார். கர்த்தருடைய கரம் நம்மை எடுத்து நம்மை பலப்படுத்துகிறது. இரண்டாவதாக, இனி பிடுங்கப்படாதபடிக்கு நம்மை நாட்டின அதே தேவனுடைய கரம் சத்துரு நம்மை பிடுங்கி போடாதபடிக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறது. அது நம்மை பாதுகாத்து நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நம்மை வழி நடத்துகிறது. அப்படி கர்த்தருடைய வழி நடத்துதலிலே நாம் நடக்கும் பொழுது எல்லா நிலையிலும் ஆவியாத்மா சரீரம் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஊழியம் சகலத்திலும் நாம் பாதுகாக்கப்படுவோம். சத்துருவின் உட்புகுதல் இராது. நிச்சயமான நம்முடைய மதில்கள் இடிந்து போகாது. சத்துருவின் உட்புகுதல் நிச்சயமா இருக்காது. தேவன் நம்மை பத்திரமான கண்மணியை போல அவர் பாதுகாத்துக் கொள்வார். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சும்மா சொல்லல. நிச்சயமா தேவன் தாம் சொன்னபடியே தேவர்களாகிய நம்மை அவருடைய கண்மணியை போல அவருடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் நம்மோடு கூட இருந்து நம்மை பத்திரமான, நம்மையும் நம் குடும்பத்தையும் தேவர்களாகிய நம்முடைய தலைமுறைகளையும் கர்த்தர் பத்திரமாய் கண்மணியை போல பாதுகாப்பார். இதான் தேவன் இந்த மாதத்துல நமக்கு தந்த வாக்கு தத்துவத்திற்கு அவர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான 2 நன்மைகள். இதை தியானிக்கும் பொழுதே நம்முடைய இருதயம், இப்ப இந்த நன்மையை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த கட்டளை என்ன, நான் செய்யும்படியாய் கர்த்தர் எனக்கு காண்பித்து தருகிற கட்டளை என்ன? இந்த வசனத்துல ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல தேவன் நாம் செய்யும்படியான கட்டளையை நமக்கு மறைபொருளாய் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு காண்பித்து உணர்த்தின 2 நன்மைகளையும் தாவீதின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவன் நம்மை கரத்தில் எடுக்கவும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கவும்
நம்முடைய வாழ்க்கை இனி பிடிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்கு தந்த நன்மைகளை நாட்டப்படவும் நித்திய நிரந்தரமான அஸ்திபாரம் உடையவர்களால் தேவர்களாகி நாம் நிலை நிறுத்தப்படவும் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற அந்த கட்டளை என்ன தெரியுமா? சங்கீதம் 89 அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். தாவீதின் வாழ்க்கையில் அநேக சுபாவங்கள், நன்மையான சுபாவங்கள் இருந்தாலும் கர்த்தர் இதை தான் பிரதானமாய் காண்பித்து தந்தார். இந்த வசனத்தை சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னை அர்ப்பணிக்கிறான். இதை யார் சொல்றா தெரியுமா? தேவனை தாவீதை குறித்து சாட்சியா சொல்லுகிறான். அப்படின்னா தேவன் தாவீதின் வாழ்க்கையில இதை ஒரு பிரதானமான நன்மையான சுபாவமாய் அவர் பார்க்கிறார். இப்படிப்பட்ட தாவீதை தான் தேவன் தன்னுடைய கரத்தில் எடுத்து பலப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட தாவீது தான் இனி பிடுங்கப்படாதபடிக்கு நம்முடைய வல்லமையுள்ள கரம் அவனோடு கூட இருந்து தேவன் அவனை பாதுகாக்கிறான். அந்த தாவீதை தான் தேவன் நித்திய நிலையான சிங்காசனத்தை உடையவனான் தேவன் நிலை நிறுத்துகிறான். இதை நமக்கும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படின்னா தேவ பிள்ளைகளாகி நாமும், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். அவர் நம்மை கரத்தில் எடுக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அவருடைய கரம் நம்மோடு கூட நம்மை பாதுகாக்க, அவருடைய கரம் வழி நடத்துகிற அந்த காரியத்தை மட்டுமே நாம் செயல்படுத்த நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானோ, தேவனுடைய சித்தத்தை செய்கிறானோ, அவன் வாழ்க்கையில தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவான். அவனோடு கூட தான் கர்த்தருடைய கரம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லாருமே என்ன பண்ணல? கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கல. ஆனா எகிப்திலிருந்து புறப்பட்ட காலேபும் யோசுவாவும் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். ஏன் தெரியுமா? அவங்க ரெண்டு பேருமே மேகத்துக்குள்ளாய், கர்த்தருடைய வழி நடத்துதலுக்குள்ளாய், கர்த்தருடைய கரத்தில் இருக்கத்தக்கதாய், கர்த்தருடைய கரம் தன்னோடு இருந்து தன்னை பாதுகாக்க, கர்த்தருடைய கரம் எப்படி வழி நடத்துகிறதோ அதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். கர்த்தர் சொன்னதை செய்தார்கள். கர்த்தர் சொல்லாததை, கர்த்தர் விரும்பாததை அவர்கள் செய்யவில்லை. ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இருதயத்தோடு அவர்கள் தங்களை அர்ப்பணித்ததுனால இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். தாவீதின் வாழ்க்கையில் அப்படித்தான். பிள்ளைகளாக நாம் எந்த நாளை கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்த பிரகாரம் கர்த்தரை நமக்கு எல்லாம் என்று நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிக்கணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். அவர் நம்மை ஆசையாய் கரத்திலே எடுத்து உருவாக்க, பலப்படுத்த நாம் நம்மை விட்டுக் கொடுக்கணும். இல்ல ஆண்டவரே நீங்க செய்யற அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய சுய விருப்பம் அப்படின்னு சொல்லி நாம ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி கொண்டு கர்த்தர் நம்மை அவருடைய கரத்தில் எடுக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? தடையாய் செயல்படக்கூடாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்க, அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்க, சத்துரு இனி நம்மை பிடுங்காதபடிக்கு கர்த்தர் நம்மை வழிநடத்த நம்ம அர்ப்பணிக்கணும், விட்டு கொடுக்கணும். அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படியணும். இல்ல நீங்க சொல்றது மாதிரிலாம் செய்ய முடியாது ஆண்டவரே, உங்க வழி நடத்துதலுக்கு என்னால என்ன பண்ண முடியாது, கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு எதிரான கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்தோமே ஆனால், கர்த்தர் விரும்பாத பாதைகளை சென்றோமே ஆனால், கர்த்தருடைய கரம் எப்படி நம்மை பாதுகாக்கும்? இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் தங்களை எடுக்க அர்ப்பணிக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் தன்னை தனக்கென வைத்திருக்கிற நன்மையை நாட்ட அர்ப்பணிக்கிறார்கள். அதன் பிற்பாடு கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்க, கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிய அநேகருக்கு அர்ப்பணிக்க மனசுல. அதனாலதான் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரால் தரப்பட்ட நன்மையா இருந்தாலும் சீக்கிரத்துல சத்ரு அவர்களை அதிலிருந்து பிடிக்கி போடுகிறான். ஏன்னா கர்த்தருடைய கரம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. நம்மளால என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு காரியத்தையும் பாதுகாக்க முடியாது. ஏன்னா சத்ரு நம்மை காட்டிலும் பலவானாய் அவன் தன்னை காண்பித்துக் கொள்கிறான். தன்னுடைய தந்திரத்தினால நமக்கென தெய்வம் தந்த நன்மையிலிருந்து அவன் நம்மை பிடுக்கி போடுகிறான். ஆனா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் ஒருவரை பலன் உள்ளவர், அவர் ஒருவரை வல்லமையுள்ள தேவன். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து அவருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் நாம் வாழ்ந்தோமே ஆனால் சத்ருவின் தந்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்காது. சத்ருவின் தந்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? முன்பதாகவே நமக்கு காண்பித்து தந்து அதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்றும்
எப்படி தாவீதுக்கு தேவன் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தினாரோ அதே போல நமக்கும் தேவன் தெரியப்படுத்துவார், நம்மையும் அவர் பாதுகாப்பார். கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், இனி பிடுங்கப்படாதபடிக்கு நம்மை நாட்டின கரமே நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், அந்த கரம் நம்மை வழிநடத்த நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நீர் சொல்வதை நான் செய்வேன் என்று அந்த ஒரு மனநிலையில இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகை எப்பொழுது என்று தெரியாமல் ஒவ்வொரு நிமிடமும் அதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற தேவபிள்ளைகளாக்கி நாம் முழுமையாய் நாம் நம்மை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு கர்த்தருடைய சித்தம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். கர்த்தர் சொல்வதை செய்யணும், கர்த்தர் விரும்பாததை செய்யக்கூடாது. அது நிமித்தம் என்ன பிரச்சனை வந்தாலும், யார் எதிர்த்து வந்தாலும், யார் கைவிட்டாலும், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு தந்த நன்மையிலிருந்து இனி நான் பிடுங்கப்படுவதில்லை. அவருடைய கரமே என்னை எடுத்து, என்னை பலப்படுத்தி, என்னை பழக்குவித்து, என்னை உருவாக்கி, என்னை உயர்த்தும். என்னை உயர்த்துவது மாத்திரமல்ல, எனக்கே அவர் வைத்திருக்கிற நன்மையில என்னை நாட்டி, என்னை நிலைப்படுத்தி, என்னை நிலைநிறுத்தி, என்னை நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாக மாற்றி, இம்மையிலும் மறுமையிலும் நித்திய நிலையான ஆசீர்வாதமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்து, இம்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் ஜீவனாகவும், மறுமையிலே அவர் நமக்குள்ளே நித்திய ஜீவனாகவும் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். இதற்கு நாம் நம்மை முழுமையான கர்த்தருடைய பாதத்துல அவருடைய சித்தம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களா வேதத்தை வாசித்து அதை தியானித்து எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்று அறிந்து, நம்மை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து, நம்மை குறித்த தேவ பிரியத்தையும், நம்மை தேவன் வைத்திருக்கிற விருப்பத்தையும், அவருடைய சித்தத்தையும் உணர்ந்து தேவபிள்ளைகளாகி நாம் அதை செயல்படுத்த நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்திலே தாவீதை போல அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடி நம்மை அவருடைய கரத்திலே எடுத்து நம்மை பலப்படுத்தி, நம்மை பழக்குவித்து, உருவாக்கி, உயர்த்தி, நமக்கே தேவன் வைத்திருக்கிற நன்மைகளிலே நம்மை நாட்டி, இனி பிடுங்கப்படாதபடிக்கு நாட்டி, நித்திய நிலையான அஸ்திபாரமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களால் நம்மை மாற்றி, இனி பிடுங்கப்படாதபடிக்கு நம்மை நாட்டின கரம் இனி சத்துரு பிடுங்கி போடாதபடிக்கு நம்மோடு கூட நம்மை பாதுகாத்து, இம்மையிலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, மறுமையிலும் அவர் வந்து நம்மை அழைத்து சென்று நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ செய்வதும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்வதும் அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ, கர்த்தரே எனக்கு எல்லாம் என்று அவருடைய சித்தம் செய்ய நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.